2000 ஜூலை 25 பாரிஸ். அன்னைக்கு ஈவினிங் ஒரு 4 மணி இருக்கும். ஏர் ஃப்ரான்ஸ் ஃப்ளைட் 4590 டேக் ஆஃப் ஆகிறதுக்காக ரெடியாக நின்றுட்டு இருந்துச்சு. இது பாரிஸ்லேருந்து நியூயார்க்குக்கு போகிற ஃப்ளைட். இது நார்மல் பேசஞ்சர் ஃப்ளைட் மாதிரி கிடையாது. இது ஒரு சூப்பர்சானிக் கான்கார்ட் பிளேன். அதாவது சூப்பர்சானிக்கோட ஸ்பீட் நார்மல் ஃப்ளைட்டை விட ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஜஸ்ட் 1 ஹவரில் 2179 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை இது கவர் பண்ண முடியும். நம்ம இதோட ஸ்பீடை கன்லேருந்து வர புல்லட்டுக்கு கம்பேர் பண்ணலாம். அவ்வளோ ஸ்பீடாக போய் ரீச் பண்ணும். ஸோ இந்த அளவு ஸ்பீடில் போகக்கூடியது தான் இந்த சூப்பர்சானிக் கான்கார்ட் பிளேன். பொதுவாக நார்மல் ஃப்ளைட்ஸ் பாரிஸ்லேருந்து நியூயார்க் போகிறதுக்கு 8 hours 30 minutes ஆகும். ஆனால் இந்த ஃப்ளைட் ஜஸ்ட் 3.5 hours ரீச் பண்ண முடியும். இந்த ஃப்ளைட் அன்னைக்கு ஈவினிங் மணி ஒரு 4:40 கிட்ட இருக்கும். டேக் ஆஃப் ஆகிறதுக்காக தயாராகுது. இப்போ ஃப்ளைட் ரன்வேல கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் பிடிக்கவும் ஆரம்பிக்குது. டேக் ஆஃப் ஆகிறதுக்கான மேக்ஸிமம் ஸ்பீடை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ளைட் இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து மேலே டேக் ஆஃப் ஆகுது. அப்போ தான் அங்கே இருந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. டேக் ஆஃப் ஆகிற பிளேனோட பின்பகுதியில் ஃபயர் ஆக ஆரம்பிக்கிறத பார்க்குறாரு. உடனே ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் பைலட் கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணப்போ ஃப்ளைட் இப்போ ஓவர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஃப்ளைட்டை நிறுத்துறது இம்பாசிபிள் அப்படின்னு பைலட் சொல்கிறாரு. ஃப்ளைட் ரன்வேல இருந்து மேலே எடுத்த அடுத்த செகண்ட்லேயே ஃபயர் ஆகவும் ஆரம்பிக்குது. ஃப்ளைட்டோட வேகம் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆக அதே வேகத்தில் இன்னொரு பக்கம் ஃப்ளைட்டில் பிடிச்ச தீயும் பரவ ஆரம்பிக்குது. இப்போ பைலட் ஃப்ளைட்டோட வேகம் இன்னும் அதிகரிச்சிடாமல் இருக்க ஃப்ளைட்டில் சில இன்ஜின்ஸை ஆஃப் பண்ணுறாரு. இப்படி தீ பிடிச்சபடி மேலே பறந்துட்டு இருக்கிறத ஏர்போர்ட் பக்கத்தில் ஹைவேல இருந்த எல்லாரும் நேரில் பார்க்குறாங்க. அப்படி பார்த்தவங்க பயத்துலையும் ஆச்சரியத்துலையும் அப்படியே திகச்சு போய் நிற்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஃப்ளைட் பைலட்டோட கட்டுப்பாட்டை மீறி ஒரு ஹோட்டலில் போய் மோதி கிராஷ் ஆகுது. இது பாரிஸ்ல இருந்து 15 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு ஹோட்டல். இந்த சம்பவம் உலகத்தையே ஆச்சரியத்தில் மூழ்க வச்சுது. யாராலையும் இதை நம்பவே முடியல. பிகாஸ் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒரு யூசுவல் ஃப்ளைட் கிடையாது. The world's most prestigious aircraft crashes. More than 100 people are dead. வேர்ல்ட்லேயே இந்த சூப்பர்சானிக் ஃப்ளைட் தான் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஏர்பிளேன். இந்த அளவுக்கு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு சூப்பர்சானிக் பிளேன் எப்படி கிராஷ் ஆச்சு? இந்த கான்கார்ட் ஏர்கிராஃப்ட் கிராஷ் ஆக சான்ஸே இல்லை அப்படின்னு நினச்சவங்களோட கான்ஃபிடன்ஸ் எல்லாம் சுக்குநூறாக உடையறதுக்கான காரணம் என்ன? இதுக்கு பின்னாடி இருந்தது டெக்னிக்கல் ஃபால்ட்டா இல்லை வேற யாராவதா? இதில் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கான்கார்ட் ஃப்ளைட் கிராஷ். இந்த ஒரு கிராஷ்னால கான்கார்ட் ஃப்ளைட்டுங்கிற ஒன்று இருந்ததே இன்னைக்கு யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. அப்படி அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். This is the story of an aeroplane. She flies, Concorde flies. Britain and France join forces The on world's most prestigious aircraft crashes. More than 100 people are dead. இந்த சூப்பர்சானிக் பிளேன் சவுண்டோட ஸ்பீடு கூட சம்மந்தப்பட்டது. பொதுவாக இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் கடல் மட்டத்தில் 1236 km/h இருக்கும். இது அப்ராக்சிமேட்டான ஒரு வேல்யூ தான். பிகாஸ் ஸ்பீடு காத்தோட டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். டெம்பரேச்சர் கூட கம்மி ஆகிறப்போ சவுண்டோட ஸ்பீட்லையும் ஏற்ற இறக்கம் இருக்கும். ஒரு ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுற ஸ்பீடை பொறுத்து அதை 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. சப்சானிக், டிரான்சானிக், சூப்பர்சானிக், ஹைப்பர்சானிக். அதாவது ஃப்ளைட்டோட ஸ்பீட் சவுண்ட் ஸ்பீடை விட கம்மியாக இருந்தால் அது சப்சானிக் அப்படின்னும், சவுண்டோட ஸ்பீடுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்தால் அது டிரான்சானிக் அப்படின்னும், சவுண்ட் ஸ்பீடை விட அதிகமாக இருந்தால் அது சூப்பர்சானிக் அப்படின்னும், அதுவே சவுண்ட் ஸ்பீடை விட 5 மடங்கு அதிக வேகத்தில் இருந்தால் அது ஹைப்பர்சானிக் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸ்பீடோட யூனிட்டை மாக் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்லி மாக் அப்படின்றது ஸ்பீட் ஆஃப் பிளேன் அண்ட் சவுண்டோட ரேஷியோ. அதாவது மாக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் பிளேன் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். ஸோ ஒரு சார்ட்டில் கம்பேரிசனுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஜெட் ட்ரெயின்ஸ் 460 km/h, ஃபாஸ்டஸ்ட் கார் 531 km/h, போயிங் 737 will cruise around 837 km/h. ஸோ அப்போ நம்ம 1234 km/h போனால் நீங்கள் சவுண்டோட ஸ்பீடில் போகிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் மாக் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கான்கார்ட் 2172 km/h ஸ்பீடில் போகும், 2 மடங்கு. ஸோ மாக் 2. இதுதான் இப்போ இருக்கிற நம்ம மிலிட்ரி ஏர்கிராஃப்டோட ஸ்பீடும் கூட. நம்ம இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுற பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட்டோட ஸ்பீட் 900 km/h இருக்கும். தட் மீன்ஸ் அது சப்சானிக் கேட்டகரியில் வரும். இதையும் தாண்டி 3500 km/h ட்ராவல் பண்ணக்கூடிய ஏர்கிராஃப்ட்ஸும் இருக்குது. எஸ், அதுதான் யூஎஸோட ஹைப்பர்சானிக் ஃப்ளைட்டர் ஜெட் லாக்கட் SR-71 பிளாக்பேர்ட். இதுக்கு அடுத்த வருஷன் தான் ஹைப்பர்சானிக் SR-72. இப்போ இது டெவலப்மெண்ட் ப்ராசஸில் தான் இருக்குது. இந்த ஹைப்பர்சானிக் SR-72ஓட மெயின் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அமெரிக்காவுக்கு அட்வான்ஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சர்வைலன்ஸை கொடுக்கறதும் எதிரி நாடுகளோட தாக்குதலுக்கு குயிக் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதும் தான். ஸோ இந்த ஹைப்பர்சானிக் SR-72க்கு ஹை ஸ்ட்ரைக் ரேட் கேப்பபிலிட்டியும் இருக்குது. அதாவது எதிரி நாடுகளோட தாக்குதலுக்கு முன்னாடியே இந்த ஹைப்பர்சானிக் SR-72 வேகமாக ஏர் ஸ்பேஸில் பெனட்ரேட் ஆகி அந்த தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் கொடுக்கும். 2022 இதோட ஃபஸ்ட்டு டெஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பீட் மோர் தென் 6 மாக், அதாவது 7400 km/h. நம்ம இந்தியாவும் இந்த ரேஸில் பின்னாடி இல்லை. இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சுக்கோய் Su-30 MKI ஆர் டசால்ட் ரஃபேல் சூப்பர்சானிக் ஸ்பீடில் போகக்கூடிய மிலிட்ரி விமானங்கள் இதெல்லாம் நம்மள்ட்டையும் இருக்குது. சூப்பர்சானிக் ஃப்ளைட் வானத்தில் பறக்கிறப்ப ஃப்ளைட்டை சுற்றி ஒரு வேப்பர் கிளவுட் ஒன்று ஃபார்ம் ஆகும். பொதுவாக இந்த வேப்பர் ஃபார்மேஷன் சூப்பர்சானிக்கில் மட்டும் இல்லாமல் டிரான்சானிக் ஏர்கிராஃப்ட்லேயும் ஃபார்ம் ஆகும். மாய்ஸ்ட் ஏரில் அதிக அளவு ஈரப்பதம் இருக்கும். அந்த ஏரில் ஃப்ளைட் பறக்கிறப்ப ஃப்ளைட்டோட விங்ஸை சுற்றி ஏர் ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கம்மியாகும். அப்போ ஏரில் இருக்க அந்த ஈரப்பதம் கிளவுட்ஸாக கன்வெர்ட் ஆகி ஃப்ளைட்டை சுற்றி ஃபார்ம் ஆகுது. இதுதான் ஃப்ளைட்டை சுற்றி கிளவுட் ஃபார்ம் ஆக காரணமாக இருக்குது. These vapor cones. That's what we're seeing here. A sudden drop in temperature that forces water out of the air. இந்த மாதிரி சூப்பர்சானிக் ஃப்ளைட் பொதுவாக மிலிட்ரியில் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அட் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் பொதுமக்கள் கூட இந்த ஸ்பீடில் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றத சாத்தியமாக்குனது இந்த கான்கார்ட் சூப்பர்சானிக் பிளேன் தான். Yet here was an aircraft which aimed to carry 100 passengers at twice the speed of sound. She flies, Concorde flies. இந்த ஃப்ளைட்டோட டிக்கெட் ஃபேர் நார்மல் ஃப்ளைட்டை விட பல மடங்கு அதிகமாக இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாரிஸ் டு நியூயார்க் போகிறதுக்கான டிக்கெட் ஃபேர் $12,000. இது 22 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி பார்த்தா இன்னைக்கு தேதியில் $20,000, இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 17 லட்சம். கான்கார்ட் ஃப்ளைட்டுக்கு ஒரு டேக்லைன் இருக்குது, அரைவ் பிஃபோர் யூ லீவ், அதாவது கிளம்புறதுக்கு முன்னாடியே சேருங்க. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஃபன்னியாக இருக்குல்ல? எஸ், இது இந்த பிளேனோட வேகத்தை குறிப்பிடுது. இந்த ஃப்ளைட்டில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளைட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டை மேலே கீழே அப்படின்னு பைலட்ஸால் அசைக்க முடியும். ஃப்ரண்ட் பார்ட்டை ஃப்ளைட்டோட நோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் ஆகிறப்ப இந்த நோஸை டவுன்வர்ட் மூவ் பண்ணுறப்ப பைலட்டுக்கு ரன்வேல ஒரு க்ளீன் விசிபிலிட்டி கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ளைட் மேலே பறக்கிறப்ப இந்த நோஸை அப்போர்டில் மூவ் பண்ணுறப்ப பெட்டர் டைனமிக்ஸ் கிடைக்கும். இதன் மூலிமா அவங்களால ஸ்பீடை அச்சீவ் பண்ண முடியுது. அடுத்தது இந்த ஃப்ளைட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளைட்டில் சர்வ் பண்ணப்பட்ட ஃபுட்ஸ், கேவியார், ஷாம்பெயின் அப்படின்னு பயங்கரமான காஸ்ட்லியான உணவுகள். கேவியார் அப்படின்றது லிட்டில் பிளாக் ஃபிஷ்ஷோட எக், முட்டை. அண்ட் ஷாம்பெயின் அப்படின்றது ஒரு எக்ஸ்பென்சிவ் வைன். ஸோ நிறைய பேர் இந்த ஃப்ளைட்டில் போகிறத ஒரு பெரிய ஸ்டேட்டஸாக பார்க்க ஆரம்பித்தாங்க. Drinking champagne and eating caviar in a completely normal environment, and that is one fantastic achievement. 1990 உலகத்தில் இருந்த பெரிய பெரிய ஸ்டார்ஸ், செலிபிரிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு எல்லாமே இந்த கான்கார்ட் ஃப்ளைட்டை தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஈவன் ஃபார்மர் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் டோனி பிளேயர் கூட இந்த கான்கார்ட் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த ஃப்ளைட்டோட சேஃப்டி ரெக்கார்ட்ஸ் செம பக்காவாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த ஃப்ளைட்டை ஆரம்பித்ததுல இருந்து 25 இயர்ஸ் வரைக்கும் எந்த ஒரு ட்ராபேக்கும் வந்தது கிடையாது. 25 இயர்ஸ்க்கு மேலேயே இந்த ஃப்ளைட்டோட நேம் பீக்கில் இருந்திருக்கு. பட் இது எல்லாம் 2000 ஜூலை 25 அன்னைக்கே தலைகீழாக மாறுது. இந்த நாள் கான்கார்டுக்கு ஒரு பிளாக் டேவாக. 1947 அக்டோபர் 7 அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் பெல் X-1 அப்படின்ற சூப்பர்சானிக் பிளேனை டிசைன் பண்ணாங்க. இந்த பிளேனோட ஃபர்ஸ்ட் பைலட் மேஜர் சக் ஈகர். இதுக்கு அப்புறம் 2 டிகேட்ஸில் பல நாடுகள் சூப்பர்சானிக் ரிசர்ச் ஏர்க்ராஃப்ட் ப்ரோக்ராமில் இறங்கினாங்க. அண்ட் US இந்த X-1 ஏர்க்ராஃப்டை மாடலாக வச்சு சூப்பர்சானிக் ஸ்பீடில் போர் விமானத்தை உருவாக்க ஆரம்பித்தாங்க. F-4D ஸ்கைரே, F-100 சூப்பர் சேபர் அண்ட் F-Voodoo ப்ரோக்ராம்ஸ் இப்படி தொடர்ந்து 3 ஏர்க்ராஃப்டை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ரஷ்யா, சைனா, கனடா இந்த 3 கண்ட்ரீஸும் இவங்களுக்கு அப்புறமா இவங்களை பார்த்து யூரோப், ஃப்ரான்ஸ், UK, ஸ்வீடன் அண்ட் ஜெர்மனி நாடுகளும் போர் விமானங்களை டிசைன் பண்ணாங்க. இதுக்கப்புறமா மிலிட்ரி அண்ட் ஸ்பேஸ் சர்க்கிளை தாண்டி இந்த சூப்பர்சானிக் ஏர்க்ராஃப்ட் பேசஞ்சர்ஸோட யூசேஜுக்கும் வரணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு சூப்பர்சானிக் பிளேனை ரன் பண்ணது அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு. பட் இவங்களுக்கு முன்னாடியே ரஷ்யா 1968 Tupolev Tu-144 அப்படின்ற சூப்பர்சானிக் ஏர்க்ராஃப்டை டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரஷ்யா அப்போ கமர்ஷியலாக அவங்க கான்கார்ட் ஃப்ளைட்டை பேசஞ்சருக்கு கொண்டு வரல. ஸோ 1950 US தன்னோட முதல் சூப்பர்சானிக் பேசஞ்சர் ஏர்க்ராஃப்டை டிசைன் பண்ணுறாங்க. இது வாஷிங்டனில் இருந்து இயக்கப்படுது. இந்த ஏர்க்ராஃப்டில் 250 300 சீட் வரை இருந்துச்சு.
ஸ்டார்டிங்லேயே இது ரீச் பண்ண ஸ்பீட் 3704 km/h. இதுக்கப்புறம் ஸ்பேஸ் ரிசர்ச்சில் ஆர்வம் செலுத்தின அமெரிக்கா 1971 இந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட்டாக கைவிடுறாங்க. ரஷ்யாவோட Tu-44 ஏர்க்ராஃப்ட் கமர்ஷியல் சர்வீஸில் இருந்தப்போ 2 தடவை அது கிராஷும் ஆகுது. இதுக்கப்புறம் ரஷ்யா 1978 ஏரோஃப்ளோட் ஆப்ரேட்டர் கூட சேர்ந்து கார்கோ சூப்பர்சானிக் ஏர்க்ராஃப்டை டிசைன் பண்ணி 5 வருஷம் சிவிலியன் சர்வீஸில் ரன் பண்ணுறாங்க. ஆனால் 1983 அப்புறம் இந்த ஃப்ளைட்டை பைலட் ட்ரெயினிக்காக சோவியத் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்லேயும் நாசா சூப்பர்சானிக் ரிசர்ச்லேயும் 1999 வரை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த சூப்பர்சானிக் பிளேன் வானத்தில் பறக்கிறப்போ சோனிக் பூம் அப்படின்னு ஒரு விஷயம் ஜென்ரேட் ஆகும். பூம்னா ஜஸ்ட் ஒன்ஸ் இல்லை, கண்டினியூஸாக பூம் அப்படின்னு ஜென்ரேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் அதோட பாத்தில். ஆனால் ஃப்ளைட்டுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த பூம் சத்தம் சுத்தமாக கேட்காது. ஸோ ஒரு பலூன் வெடிச்சா சவுண்ட் வரும் இல்லை, அதே மாதிரி தான் இந்த பூம் சவுண்டும். இதோட டெசிபல் நாய்ஸ் ரெஃபரன்ஸ் சார்ட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் தான் இருக்கும். டிஸ்டன்ஸ் தண்டர், அதாவது இடி, அடுத்தது கைத்தட்டல், அடுத்தது நம்ம கான்கார்டு விமானம், அடுத்தது பலூன் வெடிக்கிற சத்தம், அதுக்கப்புறம் நம்ம பட்டாசு ஃபயர் ஒர்க்ஸ். அதாவது இப்போ நார்மல் ஜெட் பறக்கிறப்ப அதோட சவுண்ட் வேவ்ஸ் ஜெட்டை சுற்றி ரவுண்ட் ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். அதுவே சூப்பர்சானிக்கில் ஃப்ளைட்டோட ஸ்பீட் சவுண்டை விட அதிகமாக இருக்கிறதுனால சவுண்ட் அண்ட் ஃப்ளைட்டோட 2 ஸ்பீடும் ஓவர்லேப் ஆகும். இதனால ஃப்ளைட்டுக்கு பின்னாடி இந்த வேவ் ஃபார்ம் ஆகி இடியோட சவுண்டுக்கு ஈக்குவலான சவுண்டு கிரியேட் பண்ணும். இதுதான் சோனிக் பூம். அண்ட் இந்த நாய்ஸும் ஒரு ட்ராபேக் தான். ஸோ கொஞ்ச நாள்லேயே அவங்க இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நாய்ஸை கான்கார்ட்லேருந்து எமிட் பண்ணிட்டாங்க. கான்கார்ட் ப்ரோக்ராம் ஃப்ரான்ஸ் அண்ட் யூகேவோட கொலாபரேஷனில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. கான்கார்ட் ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 70 மில்லியன் பவுண்ட்ஸ்க்கு மேலேயே ஆகுது. இந்திய மதிப்பில் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 750 கோடி. Britain and France joined forces on the project. In 1962, a formal agreement was signed between both nations to bring Concorde into being. This one project committed both nations to Europe's largest technological enterprise. ஸோ அந்த 2 நாட்டு கவர்மெண்ட்டும் ஃபினான்ஷியலாக ரொம்பவே அடிபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 இயரில் 150 ஏர்க்ராஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஜஸ்ட் 14 ஏர்க்ராஃப்ட்ஸ் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அவங்களால. இப்படி இவ்வளோ சேலஞ்சஸ்க்கு நடுவில் உருவானது தான் கான்கார்டு ஏர்க்ராஃப்ட். அப்போ நடந்த இன்னொரு பெரிய லாஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கான்கார்டோட ஃபுல் ஸ்டாப் அப்படின்னே சொல்லலாம். அதுதான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கான்கார்டு ஏர்க்ராஃப்ட் கிராஷ். இந்த கிராஷ் தான் கான்கார்ட் ப்ரோக்ராமோட கடைசி பக்கம். இந்த கிராஷ் நடந்தது எப்படி அண்ட் அதுக்கான ரீசனை கேட்டிங்கன்னா உங்களால் நம்பவே முடியாது. ஃப்ளைட் கிராஷ் ஆனதும் உடனடியாக ரெஸ்கியூ டீம், இன்வெஸ்டிகேஷன் டீமும் ஸ்பாட்டுக்கு டைரெக்டாக போகிறாங்க. ஃப்ளைட்டில் இருந்த யாரையும் அவங்களால காப்பாற்ற முடியல, ஏன்னா ஃப்ளைட் இருந்த எல்லாரும் ஆல்ரெடி தீக்கு பலியாகிறாங்க. இந்த பிளேன் கிராஷ் ஆனதுக்கு காரணம் டெக்னிக்கல் ஃபால்ட்டோ க்ரூ மெம்பர்ஸோட ஃபால்ட்டோ இல்லைனா வேறு யாரோ இதோட சம்மந்தப்பட்டு இருப்பாங்கன்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது எதுவும் அதுக்கு ரீசன் இல்லை. அடுத்தபடியாக இன்வெஸ்டிகேஷன் டீம் கான்கார்ட் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன ரன்வேக்கு போகிறாங்க. முதல்ல ஃப்ளைட்டில் டெக்னிக்கல் எரர் ஆயிருக்கும் அப்படின்னு நினச்ச இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு அங்கே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்கு. நான் சொல்ல போகிற ரீசனை கேட்டால் இந்த சாதாரண ரீசனுக்காக இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கே தோணும். இந்த கிராஷ் ஆனதுக்கான காரணம் ஒரு சின்ன மெட்டல் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எஸ், இதுக்கு காரணம் அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன இடத்துல கடந்த ஒரு சின்ன மெட்டல் ஸ்ட்ரிப். இந்த அலுமினியம் ஸ்ட்ரிப்பு தான் இவ்வளோ ப்ரெஸ்டீஜியஸான வேர்ல்ட் டாப் மோஸ்ட் ஏர்பிளைனான ஒன்றான கான்கார்ட் சூப்பர்சானிக் ஃப்ளைட் இன்றைக்கி மொத்தமாகவே இல்லாமல் போக காரணமாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். எஸ், 2003 இந்த ஃப்ளைட்டை கமர்ஷியல் சர்வீஸ்லேருந்து மொத்தமாக எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு புரிஞ்சிடும், நான் சொல்கிறேன். ஆனால் இந்த மெட்டல் எப்படி ஃப்ளைட்டை அஃபெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த மெட்டல் கான்கார்ட் பிளேனை போகிற ரன்வேல கிடந்திருந்திருக்கு. ஃப்ளைட் ரன்வேல வேகமாக போகிறப்ப இந்த மெட்டல் லெஃப்ட் மெயின் லேண்டிங் கியருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டயரில் பட்டு டயரை பஞ்சர் ஆகியிருக்கு. அதுக்கப்புறமா டயரை டேமேஜ் பண்ண அந்த ஸ்ட்ரிப் அதே சைடில் இருக்கிற விங்கோட அடிப்பகுதியில் வந்து பட்டிருக்கு. தென் அதே ஃபோர்ஸில் பக்கத்தில் இருக்கிற ஃபியூயல் டேங்கில் பட்டிருக்கு. ஸோ அப்போ ப்ரொடியூஸ் ஆன ஹை ப்ரெஷர்னால ஃபியூயல் டேங்க் டேமேஜ் ஆகி ஃபியூவல் லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளோ சின்ன ஸ்ட்ரிப் எப்படி இவ்வளோ பெரிய டேமேஜாக ஏற்படுத்தும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஃப்ளைட்ஸ் ஜென்ரலாகவே டேக் ஆஃப் ஆகிறதுக்காக ரன்வேல ஸ்பீடாக போகும். அதுலேயும் இந்த சூப்பர்சானிக் பிளேனோட ஸ்பீட் ரன்வேல 400 km/h. ஸோ ஸ்பீடு அதிகமாக இருக்கிறப்ப அங்கே அதே அளவு ஃபோர்ஸும் க்ரியேட் ஆகும்.
அந்த ஃபோர்ஸில் இருந்து தான் மெட்டல் ஸ்ட்ரிப் ஃபியூல் டேங்கில் பட்டு ஃபியூல் லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. லெஃப்டில் இருக்க மெயின் லேண்டிங் கியர் வயரில் உருவான மின்கசிவு தான் தீப்பிடிக்க காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷமே அந்த ஃபயர் ஃப்ளைட் முழுக்க ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ தான் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ஃப்ளைட் ஃபயர் ஆகிறது பார்க்குறாரு. பார்த்தோன்னா உடனே பைலட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பைலட்டும் உடனே டேக் ஆஃப் ஆன அதே சார்ல்ஸ் டி கால் ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அதுலேயும் பல சிக்கல் இருந்திருக்கு. டேக் ஆஃப் ஆன ஃபியூ செகண்ட்ஸில் இன்ஜின் 1 அண்ட் இன்ஜின் 2 மால் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. கான்கார்டில் மொத்தம் 4 இன்ஜின்ஸ் இருக்கும். இன்ஜின் 1 அண்ட் இன்ஜின் 2 மால் ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ ஃப்ளைட்டோட வேகத்தையோ உயரத்தையோ கட்டுப்படுத்த முடியாமல் போகுது. இப்போ ஃப்ளைட் ஏரில் 200 ஃபீட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி 60 செகண்டில் இன்ஜின் 1 ஃபெயில் ஆகுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃப்ளைட் பாரிஸில் இருக்கிற ஒரு சின்ன டவுன் ஆஃப் கொனசே அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலில் போய் கிராஷ் ஆகுது. ஃப்ளைட்டில் இருந்த 109 பேர் மட்டும் இல்லாமல் அந்த ரோட்டில் இருந்த 4 பேரும் இந்த கிராஷ்னால இறக்குறாங்க. சரி, இப்போ நம்மளுக்கு இன்னொரு கொஷின் இங்கே வரும். இந்த மெட்டல் ஸ்ட்ரிப் ஃப்ளைட்டில் போகிற ரன்வேல எப்படி வந்துச்சு? ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரிப் ஃப்ளைட்டில் இருந்து விழுந்தது தான், பட் இந்த ஃப்ளைட்டில் இருந்து இல்லை. இந்த ஃப்ளைட்டுக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் கான்டினென்டல் ஏர்பிளைன் DC-10 அப்படின்ற ஃப்ளைட் அதே ரன்வேல டேக் ஆஃப் ஆகிருக்கு. அந்த ஃப்ளைட்லேருந்து விழுந்தது தான் இந்த மெட்டல் ஸ்ட்ரிப் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருது. இந்த ஃப்ளைட்டை செக் பண்ணப்போ தான் மெட்டல் ஸ்ட்ரிப் ஃப்ளைட்டோட ஒரு இன்ஜின்லேருந்து விழுந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைட் இன்ஜினை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ரிப்பேர் பார்த்துருக்காங்க. இது இன்ஜினில் இருக்கிற த்ரஸ்ட் ரிவர்சர் அப்படின்ற ஒரு பார்ட்டுக்கு மேலே கவராகி இருக்கிற ஒரு ஸ்ட்ரிப். த்ரஸ்ட் ரிவர்சர் அப்படின்றது இப்போ சப்போஸ் இன்ஜின் பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னா ஃப்ளைட் தலைகீழாக ரொட்டேட் ஆகிறதுக்கும் ரிவர்ஸில் போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த த்ரஸ்ட் ரிவர்சர் இது நடக்க விடாமல் ப்ரிவென்ட் பண்ணும். இதுக்காக இந்த ரிவர்சரில் ஏர் சீல் பண்ணுறதுக்காக மேலே கவர் பண்ணுறது தான் இந்த மெட்டல் ஸ்ட்ரிப். கீழே விழுந்த அந்த ஸ்ட்ரிப்பில் 12 ஹோல் கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னதான் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால இந்த கிராஷ் நடந்திருந்தாலும் கான்கார்ட் பிளேன்லேயும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செஞ்சுருக்கு. கிராஷ் ஆன ஃப்ளைட்டை எக்ஸாமின் பண்ண இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்ஸில் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைண்டிங்ஸ் தெரிய வருது. நான் இதுக்கு முன்னாடியே ஃபயர் ஆனதுக்கான காரணம் கியர் வயரில் இருந்து உருவான மின்கசிவு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு காரணமாக இருந்தது ஃப்ளைட் இன்ஜினியர்ஸோட கவனக்குறைவு தான். எஸ், இந்த கான்கார்ட் ஃப்ளைட்டோட லெஃப்ட் மெயின் லேண்டிங் கியரில் போகி பீம் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அது இந்த கிராஷ் நடக்கிறதுக்கு 2-3 நாளுக்கு முன்னாடி தான், அதாவது ஜூலை 17 21 தேதிக்குள்ளே தான் தனியாக பிரித்து அதை ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த போகி பீமை எகெயின் ஜாயின் பண்ண அந்த நேரத்தில் தான் அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த கிராஷ் நடக்கிறதுக்கு ஈஸியாக வழிவகுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த போகி பீமை ஜாயின் பண்ணுறப்ப அதில் இருக்கிற ஒரு பார்ட்டான ஸ்பேஸரை ரீஇன்ஸ்டால் பண்ண மறந்துட்டாங்க. இந்த ஸ்பேஸர் தான் டயரில் இருக்கிற லேண்டிங் கியரை கரெக்டாக அலைன் பண்ணி ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். பட் அது இது ஒரு பெரிய மேஜர் ரீசன் இல்லை அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் டீம் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்த ஃபால்ட் ஃபியூயல் டேங்க் நம்பர் 5. இந்த கான்கார்ட் ஃப்ளைட்டில் மொத்தம் 17 ஃபியூயல் டேங்க்ஸ் இருக்கும். விங்ஸோட 2 சைடும் 5 அப்படின்னு மொத்தம் 10 டேங்க்கும், ஏரோப்ளைனோட சென்டர் பார்ட்டில் 4 டேங்க்கும், அதுக்கப்புறம் ஃப்ளைட்டோட ஃப்ரண்ட்டில் 2ம் பின்னாடி ஒரு டேங்க்கும் இருக்கும். டோட்டலி 1,19,500 லிட்டர் ஃபியூயல் இந்த கான்கார்ட் பிளேன் கேரி பண்ணும். இப்போ லெஃப்ட் சைடு விங்கில் இருந்த டேங்க் நம்பர் 5ல் தான் லீக்கேஜ் ஆயிருக்கு. இதுக்கு காரணமாக 2 ரீசன் இருந்ததா இன்வெஸ்டிகேஷன் டீம் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஒன்று கண்டினியூட்டி எஃபெக்ட், அதாவது ஃப்ளைட்டோட டயர் டேமேஜ் ஆனனால ஜென்ரேட் ஆன ஃபோர்ஸ் ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்த எல்லா பேனலையும் டிஃபார்ம் பண்ணிருச்சு. இந்த டிஃபார்மேஷன் ஃபியூல் டேங்கோட அடிப்பகுதி வீக் ஆகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. ஸோ ஈஸியாக ஃபியூயல் லீக் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னொரு ரீசனாக நம்பப்படுறது ஹைட்ரோடைனமிக் ப்ரெஷர் சர்ஜ். இந்த நம்பர் 5 டேங்க் கம்ப்ளீட்டாக ஃபியூயலால் ஃபில் பண்ணப்பட்டிருந்துருக்குது. அந்த டேங்க்குள்ளே ஃபியூயல் அசைறதுக்கு கூட எம்டி ஸ்பேஸ் இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டேங்க் சர்ஃபேஸில் கொடுக்கப்படுறப்போ டேங்க்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் அதிகமாகும். இந்த ப்ரெஷர் தான் ஃபியூயல் டேங்க்கு மேலும் பலவீனமாக்கி ஃபியூயல் லீக் ஆகிறதுக்கு காரணமாக. When a high-speed projectile hits a container full of liquid, it can set off a tsunami-like wave, powerful enough to rupture the container at a different point from where it was struck. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து இவ்வளோ பெரிய விபத்து நடக்க அன்னைக்கு காரணமாக அமையுது. இந்த ஃபால்ட் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி 2000 எகெயின் இந்த சூப்பர்சானிக் ஏர்க்ராஃப்ட் கமர்ஷியல் யூசேஜுக்கு வந்துச்சு. பட் என்ன தான் அவங்க எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி இருந்தாலும் மக்கள் யாரும் இந்த கான்கார்ட் பிளேனில் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன் வரல. இது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே இந்த கான்கார்ட் ஃப்ளைட்டில் சில ட்ராபேக்ஸும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் திங் சவுண்ட். இந்த பிளேனில் இருந்து அதிகப்படியான சவுண்டு வந்துச்சு. இதனால் இந்த பிளேன் போகிற ரவுட்டை லேண்ட் சைடில் இருந்து ஓஷன் சைடுக்கு சேஞ்ச் பண்ணாங்க.
பட் ஸ்டில் இந்த சத்தத்தை பொறுத்துக்க முடியாமல் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருந்த மக்கள் எல்லாரும் இந்த ஃப்ளைட்டுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சவுண்ட் வர்றதை கிளியர் பண்ணாங்க. செகண்ட் ட்ராபேக் ஃபியூவல் கன்சம்ஷன். இந்த கான்கார்ட் சூப்பர்சானிக்கோட ஃபியூவல் கன்சம்ஷன் நார்மல் ஃப்ளைட்டை விட 4 மடங்கு அதிகமாக இருந்துச்சு. அண்ட் தேர்ட் ட்ராபேக் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். இந்த கான்கார்ட் ஃப்ளைட்டோட 1 இயர் மெயின்டெனன்ஸ்க்கான செலவு £1 பில்லியன். இந்த ட்ராபேக்ஸ் கூட அடுத்த பெரிய ட்ராபேக்காக சேர்ந்தது தான் 2000 நடந்த இந்த கிராஷ். இதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்டில் வர பேசஞ்சர்ஸோட கவுண்ட் ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சு. கடைசியாக 2003 பெர்மனண்ட்டாக இந்த ஃப்ளைட்டை கமர்ஷியல் யூஸ்லேருந்து நீக்கிட்டாங்க. 2003 அக்டோபர் 24 தான் லாஸ்ட் கமர்ஷியல் கான்கார்ட் ஃப்ளைட் ரன் ஆச்சு. இதுக்கப்புறம் எந்த ஒரு மேனுஃபேக்சரும் சூப்பர்சானிக் ஏர்க்ராஃப்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன் வரல. நெக்ஸ்ட்டு 2018 ரஷ்யா Tu-160 பாம்பர் அப்படின்ற சிவில் சூப்பர்சானிக் பிஸ்னஸ் ஜெட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா 2020 விர்ஜின் கேலக்டிக் டெல்டா விங் ஏர்க்ராஃப்டை டிசைன் பண்ண போகிறதா சொன்னாங்க. விர்ஜின் கேலக்டிக் அப்படின்றது ஒரு ஸ்பேஸ் டூரிசம் கம்பெனி. அதாவது இந்த கம்பெனி மூலிமா சாதாரண மக்கள் கூட இன்னும் ஸ்பேஸுக்கு போய் சுற்றி பார்க்கலாம். இதை தான் ஸ்பேஸ் டூரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண போகிற சூப்பர்சானிக் ஏர்க்ராஃப்டில் 9லேருந்து 19 பேசஞ்சர்ஸ் வர ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் இதோட ஸ்பீட் மாக் 3. இதோட இன்னொரு மேனுஃபேக்சரரும் கொலாபரேட் பண்ண போகிறாங்க. பிரிட்டிஷ் இன்ஜின் மேனுஃபேக்சரர் ரோல்ஸ் ராய்ஸ் ஏர்க்ராஃப்டோட இன்ஜினை டிசைன் பண்ணி கொடுக்குறதா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் 2024 மிட்ல கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு லாஸ்ட் இயரில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ கூடி சீக்கிரமே இதுக்கான அப்டேட்டை 2024 நம்ம பார்க்கலாம். யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்த்த கேஸ்லேயும் நடந்திருக்கு. வேர்ல்ட்லேயே டாப் மோஸ்ட் ஏர்பிளேனில் ஒன்றான சூப்பர்சானிக் கான்கார்ட் பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட் இப்படி ஒரு பெரிய அழிவை பார்த்து இப்படி ஒரு சோகமான முடிவுக்கு வருது. என்னை பொறுத்தவரை இந்த கான்கார்ட் ஏர்க்ராஃப்ட் கிராஷ் ஆனதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது பல பேரோட கவனக்குறைவு தான். ஃபர்ஸ்ட், அந்த மெட்டல் ஸ்ட்ரிப் விழுந்த DC-10 ஃப்ளைட் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டோட கண்டிஷனை கூட சரியாக பார்க்காம ரன் பண்ணுது. நெக்ஸ்ட், கான்கார்ட் ஃப்ளைட் ரிப்பேர் பார்த்த இன்ஜினியர்ஸ். கான்கார்ட் ஃப்ளைட்டோட ஃபியூவல் டேங்க் கண்டிஷன் ப்ளஸ் அதிக அளவு ஃபியூவல் ஃபில் பண்ணது அப்படின்னு பல பேரோட ஃபால்ட்டு இதில் இருக்குது. ஸோ இது மாதிரி பல டிஃபிகல்ட்டிஸ் சந்திச்சு வந்த டைமில் 2016 நாசா லாக்ஹெட் மார்டின் அப்படின்ற மேனுஃபேக்சர் கம்பெனி கூட சேர்ந்து சூப்பர்சானிக் X-59 அப்படிங்கிற சூப்பர்சானிக் ஏர்க்ராஃப்டை டிசைன் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த சூப்பர்சானிக் X-59 பாடி டிசைன், ஸ்பீட், சவுண்ட் அப்படின்னு பல சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. இந்த X-59ஓட லென்த் 94 ஃபீட்லேயும் இதோட டெல்டா விங் 29.5 ஃபீட்லேயும் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிராஷ் ஆன கான்கார்டோட நோஸ் மேலே கீழே போகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பட் இந்த X-59ஓட நோஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நோஸோட நீளம் X-59ஓட மொத்த நீளத்தில் 1/3 பங்கு, அதாவது 30 ஃபீட்டில் இருக்கும். X-59ஓட லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் பண்ணுறப்ப ரன்வேயோட விசிபிலிட்டிக்காக இந்த நோஸோட முன்பகுதியில் ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட லைவ் வீடியோ பைலட்டுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகிட்டு இருக்கும். அடுத்ததாக X-59 யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற பெயிண்ட். இது ஆன்டி ஸ்டாட்டிக் பெயிண்ட். அதாவது ஃப்ளைட் ஏரில் மூவ் ஆகிறப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே கீழே இருக்கிற சர்ஃபேஸில் ஸ்டாட்டிக் எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். ஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்டில் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ் இம்பேலன்ஸ் ஆகிறப்போ உருவாகிற ஒரு விஷயம். ஸோ இந்த ஸ்பெஷல் பெயிண்ட் ஃப்ளைட்டில் நடக்கிறப்போ டெஃப்லான் சீலிங்கை நம்ம ஷூஸில் க்ரியேட் பண்ணோம். இதனால் ஸ்டாட்டிக் எனர்ஜி நம்ம பாடியில் பில்ட் ஆகாமல் இருக்கும். இந்த வாட்டி நாசாவோட மெயின் கோல் சானிக் பூம் சவுண்டை ரெடியூஸ் இல்லை கேன்சல் பண்ணுறது தான். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, சோனிக் பூமோட சவுண்ட் வேவ்ஸ் ஏர்க்ராஃப்டை சுற்றி ரவுண்ட் ஷேப்பில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. நாசா கிளவராக அதோட டிசைனில் வைட் டெல்டா விங்ஸ், லாங் நேரோ பாடி, டீடெயில், ரியலி லாங் நோஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த நாய்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ X-59 இந்த சோனிக் பூம்ஸோட வேவ் மேக்ஸிமம் ஏர்க்ராஃப்ட்டுக்கு மேலே போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஏர்க்ராஃப்ட்டுக்கு கீழே போனாலும் ஃப்ளைட்டோட பேக் சைடில் இருக்கிற டீடெயில் அந்த வேவ்ஸை கேன்சல் பண்ணிடும். இதனால் ஏர்க்ராஃப்டில் இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு அதிக அளவு சத்தம் கேட்காம இருக்கும். இந்த டெக்னிக் மூலிமா சூப்பர்சானிக்கோட பூம் சவுண்ட் 105 டெசிபிளில் இருந்து வெறும் 75 டெசிபிளுக்கு குறைச்சிருக்காங்க. அதாவது கார் டோரை க்ளோஸ் பண்ணுறப்ப வர சத்தத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த X-59ஓட ஸ்பீட் 1510 km/h இருக்கும். அண்ட் இதோட ஆல்டிடியூட் 55,000, அதாவது X-59 55,000 அடி உயரத்தில் பறக்கும். 2024 தான் இதோட டெஸ்டிங் நடக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த X-59 கமர்ஷியல் யூசேஜுக்கு மட்டும் பயன்படுத்தப்படும் அப்படின்னும் பேசஞ்சர்ஸ் யூசேஜுக்கு பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இனி ஃபியூச்சரில் சூப்பர்சானிக் பேசஞ்சர்ஸ் ஏர்க்ராஃப்ட் வருமா அப்படின்னு காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ தட்ஸ் இட் நம்பர்களே. இது மாதிரி ஸ்பேஸ் அண்ட் ஃப்ளைட் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணி 9/11 US ஃப்ளைட் ஹைஜாக் அட்டாக், இல்லை இங்கே கிளிக் பண்ணி இந்தியாவோட சந்திராயன் ஸ்பேஸ் மிஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். டீட்டெயிலாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். Why wait? See you in a minute.